ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க சுவையான மக்ரூனி பாஸ்தா செய்யலாம். வாங்க. ஆல்ரெடி ஒரு சொம்பு ஊற்றிருக்கேன். இது ரெண்டாவது சொம்பு ஊற்றிட்டேன். 1 கிலோ எடுத்திருக்கேன், அரை கிலோ எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வைப்போம். 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்குவோம். நல்லா நீல சைஸில் வெங்காயம் அரைச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கோம். இந்த பக்கம் தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வாசனை எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இப்போது நீட்டு வாகலை அரிஞ்ச ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். அதையும் வதக்கிக்குவோம். இந்த ஸ்டேஜில் 1-2 அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு ஒரு 4 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்குது. இப்போது அரை கிலோ இந்த ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷம் கொதிச்சுது. இறக்கி நம்ம வடிகட்டிடணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். அப்புறம் பச்சை வாசனைலாம் போகும், வதங்கி வரும் நல்லா. இந்த அளவுக்கு கொதிக்கணும். 5 நிமிஷம் கண்டிப்பாக. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்குவோம். கரம் மசாலா போட்டுக்குவோம். மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். இப்போ கலந்து வைக்கணும். இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரை கொஞ்ச நேரம் வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு சரியாக வச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ சரியாக போச்சு. இந்த தண்ணி எடுத்து வேறு ஒரு பாட்டில் மாற்றிக்கணும். வாசம் கம ஆளை தூக்குது பாருங்கள். இது போல் செய்யுங்க, செம்மையாக இருக்கும். சிம்மில் வச்சு கலந்து விடணும். இப்போ இருத்து ஊற்றியாச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி போட்டு விட்டோம்னா, பச்சை தண்ணி கொஞ்சம் போட்டோம்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இல்லைன்னா ஒட்டிக்கும் அப்படியே. இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வரும். ஒன்று எல்லாமே ஒட்டாமல் வரும். ஒரு உதிரியாக நீங்கள் அப்படியே கொட்டி வச்சிட்டிங்கன்னா ஒட்டும். எல்லாமே ஒட்டி அப்படியே கல் மாதிரி ஆகிடும், களி மாதிரி ஆகிடும். இப்படி போட்டிங்கன்னா தான் தனித்தனியாக வரும். இப்போது நம்ம எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் அடி மட்டும் பிடிக்காமல் கொஞ்சம் ஏமாந்து அந்த பக்கம் ஓரம் கொஞ்சம் கரெக்டாக மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் அடி பிடிக்காமல் பார்த்து செய்யணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இது இப்போ பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லாயிருக்கும். இது மாதிரி கலந்து விடணும். பாருங்கள், நீங்களே தனித்தனியாக எப்படி உதிரியாக வருது. இதுவே நீங்கள் அப்படியே எடுத்து கொட்டி வச்சுட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். அது களி மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சு கலந்து விடணும். இப்போ
இப்போ நமக்கு தேவையான சால்ட்டு எல்லாம் இப்போ உப்பு எல்லாம் படம் பார்த்துக்கணும். அப்படி உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு தூவி விடணும். அப்போ பத்தலைன்னா தூவி விடுங்க. எனக்கு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டேன் நான், எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு போட்டு கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். சுவையான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மணக்க மணக்க சுவைக்க சுவைக்க ருசிக்க ருசிக்க செம்மையான சுவையான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட பிசுறாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி பாஸ்தா நீங்கள் செய்யுங்க. அன்பு உறவுகளே, அன்பு தங்கைகளே, சொந்தங்களே, இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சமையல் எப்படி, ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது என்னோடய பையனோட சேனல். அது அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது குக்கிங் மற்றும் தெய்வீக விஷயங்கள், கொல்லாப்பு, காமெடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அதிலும் நல்ல விஷயங்கள் மட்டுமே போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிம்பிள் சமையல். தேங்க்யூ.